டு டென்னிஸ்டன் vlog. இப்போ வந்து பேருந்தில் எனக்கு ஜன்னல் ஓரம் சொல்கிற மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேருந்தில் பயணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. பேருந்தில் வந்து எனக்கு ஜன்னல் பக்கம் எனக்கு இருக்கை அமைஞ்சது. அப்போது இருக்கை மேயும்போது காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு இந்த இடத்தை வந்து பேருந்திலே ரசிச்சுக்கிட்டு போயிருந்தேன். அழகான வானம், அது மட்டும் இல்லாமல் பேருந்தில் போட்டிருக்க பாடல் 90s கிட்ஸ், அதாவது 90களில் இடம்பெற்ற பாடல், 90களில் வெளிவந்த பாடல் போட்டாங்க. பாட்டையும் கேட்டுக்கிட்டு பஸ்ஸில் மக்களோட சத்தத்தோட மெல்லிய பாடலையும் கேட்டுக்கிட்டு இந்த இயற்கையை ரசிக்கும்போது இருக்கிற அழகு இருக்கே. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் வேலைக்கு போகும்போதாக இருக்கட்டும், நம்ம சேனலுக்கு வீடியோ எடுக்க போக இருக்கட்டும், இதெல்லாம் இதெல்லாம் போவேன். ஆனால் அப்போ தெரியாத அழகு இப்போ மாலை நேரத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த யாராவது பஸ்ஸில் ஏறும்போது, பஸ்ஸு ஸ்லோவாகும்போது அந்த அழகு, பஸ்ஸு வேகமாக போகும்போது, பேருந்து வேகமாக போகும்போது அது இயற்கையோட அழகு, அது மட்டும் இல்லாமல் அந்த உணவுகளோட சுவையோட நறுமணம், இதெல்லாம் இயற்கையை ஒரு தனி புத்துணர்ச்சியோட ஒரு அழகை காட்டுது. யாரெல்லாம் மன்னாருக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் மன்னாருக்கு வந்திருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க பார்ப்போம். இந்த சேனல் vlog சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைபர், கொஞ்சம் லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் தேவைப்படுது. வியூஸ் எல்லாம் கொஞ்சம் வர வர குறைஞ்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் கண்டினியூவாக போடுற வீடியோக்கள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ மன்னார் டவுனில் நம்ம மன்னார் பஸாரில் கொஞ்சம் தூரம் போக வரைக்கும் வீடியோ எனக்கு பிடிச்ச இடங்களை வீடியோ எடுத்தேன். ரொம்ப அழகாக இருந்து என்ன சொல்கிறது, இதுகளை பார்க்கும்போது வேறு என்ன வேணும், என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக இருந்து மெய்சிலிருந்து பார்க்குறதா இருந்தது. வாவ், செம்ம அழகு. இது நம்மளுடைய மன்னார் விளையாட்டு அரங்கம், விளையாட்டு மைதானம். இதில் ஏதோ ஒரு விளையாட்டு நிகழ்வு நடைபெற்றுருந்துச்சு. முன்னுக்கு கடையெல்லாம் போட்டுருந்துச்சு. நான் அதில் இறங்கி பார்க்க டைம் கிடைக்கல, என்னென்னு விசாரிக்கிறது எனக்கு டைம் கிடைக்கல. பட் அதோட நான் அப்படி ஒரு சேனல் வேலையாக வந்திருந்தேன். அப்போ அப்படியே எனக்கு இந்த இடம் பிடிச்சிருந்து அப்போ எடுத்திருந்தேன். வீடியோக்கள் எடுக்கணும்னு தோணிச்சுது. அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பான மனிதர்கள், சுறுசுறுப்பான மாணவர்கள் சும்மா சொல்லும்போது எனக்கே மெய்சில் இருக்குது. யாரெல்லாம் பேருந்தில் போயிருக்கீங்க? பேருந்தில் போகும்போது இந்த பயணங்களில் 90களில் இடம்பெற்ற பாடல்கள் போடும்போது அந்த வைப்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நம்மளோட டிரைவரும் பாடல் இணைஞ்சு கெத்தாக ட்ரைவிங் பண்ணுவது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டக்டர் எங்கே போக போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த டிக்கெட்டை கிளிக்கும்போது அந்த சவுண்ட் இருக்கலாம், வா வேறு லெவல். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சொல்லுவாங்க, நம்ம வயசு பழையவங்கெல்லாம் சேரில் உட்காந்துருந்து இனிப்பான நினைவுகளை நினச்சி பார்க்கும்போது, இனிப்பான நினைவுகளை அசை போடும்போது அந்த நினைவுகள் இருக்கே, அது மாதிரி நல்லா இருக்கும் இல்லையா? எல்லோரும் சில நேரங்களில் வீடியோக்குள்ளே கேப்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. அது மாதிரி நான் போடுற வீடியோக்கள் vlog சேனல் எனக்கு பிடிச்ச இடங்களுக்கு போய் நான் போடுறேன். அதில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, இல்லை என்னென்ன பிடிக்கலைன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாலை நேரங்களில் செம்மையாக இருக்கும். நான் நிறைய வீடியோக்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். எங்கள் ஊரோட அழகாக ரசிங்க. அது மட்டும் இல்லை, என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி எங்கேஜாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் மக்களே, நன்றி மக்களே, டாடா, see you.